Hello everyone, welcome back to my channel. This is Learn with Sudarshan. So நம்மளோட previous videos வந்து பாத்தீங்கன்னா Mathematics Class 12 NCERT syllabus chapter number 5 Continuity and Differentiability ங்கற chapter start பண்ணி மொத்தம் exercise 5.1ல 8 sums வரைக்கும் போட்டுருக்கோம். இனிமே வர upcoming videosல அதாவது இந்த வீடியோல இருந்து upcoming videosலாம் ஒவ்வொரு சம்முக்கும் ஒவ்வொரு வீடியோ போடலாம். ஏன்னா வந்து போட்டேன்னா ரெண்டு வீடியோவே பாத்தீங்கன்னா டியூரேஷன் அதிகமா இருந்துச்சு. சோ பர் சம்க்கு ஒரு வீடியோ நான் உங்களுக்கு போட்டிருந்தேன்னா உங்களுக்கும் பார்க்கிறதுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ இந்த வீடியோல நம்ம 9th சம் எப்படி சால்வ் பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். எக்ஸர்சைஸ் 5.1 क्वेश्चन நம்பர் 9 ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் டிஸ்கண்டினியூட்டி. அந்த ஃபங்க்ஷன் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா x by mod x if x is less than 0 and -1 if x is greater than or equal to 0. இங்க வந்து மாடுலஸ் x அப்படினு வந்தாலே அது வந்து ஃபர்ஸ்ட் எந்த ரேஞ்ச்ல அவங்க கொடுத்திருக்காங்கன்றது பார்ப்போம். மாடுலஸ் x ஓட ஃபங்க்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா that is x if x is greater than 0 minus x if x is less than 0. அதாவது இதான் மாடுலஸ் ஃபங்க்ஷனோட அந்த ரேஞ்ச். அந்த x ஓட வேல்யூ less than 0 இருந்துச்சுன்னா minus x ங்கிறது இருக்கும். greater than 0 வந்துச்சுனா அந்த x அப்படிங்கிறது இருக்கும். இப்போ இங்க வந்து x is less than 0ங்கறனால minus x ன்னு இருக்கும். அப்ப இந்த ஃபங்க்ஷன் டோட்டலா நெகட்டிவ் ஆகும். இது எப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ x = 0 ன்னு எடுத்துக்கலாம். with respect to 0 ன்னு அந்த क्वेश्चन கொடுத்தனால நம்ம x = 0 ன்னு எடுத்துக்கோம். அப்ப a ங்கிறதும் 0 ன்னு வரும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் எடுக்கிறோம். LHL = limit extend to 0 minus அப்படின்னு எடுத்துட்டு இப்போ இந்த ஃபங்க்ஷன் எப்படி எடுத்துறோம் அப்படி பாத்தீங்கன்னா 0 minus அப்படின்னு பாத்தீங்கன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு that is less than 0. அப்பனா நம்ம ஆப்வியஸா இந்த ஃபங்க்ஷன் தான் எடுப்போம். ஆனா x by modulus x ன்னு எடுக்கும்போது இங்க மைனஸ் வரும். அங்க என்ன கொடுத்திருக்காங்க minus x ன்னு வரும். இங்க modulus x ங்கிறது x. அப்போ x is less than 0ங்கற கண்டிஷன்ல வரதுனால நம்ம இங்க மைனஸ்ங்கறத போடுறோம். அப்ப இங்க என்ன வரும் that is நம்ம வந்து இப்போவே வந்து இந்த ஃபங்க்ஷனை சிம்பிளிஃபை பண்றோம்னா என்ன வரும் mod x will be x தான். சோ x by x 1 தான். இங்க மைனஸ் இருக்கறனால -1 வரும். அப்போ limit extend to 0 minus -1 வரும். சோ இது கான்ஸ்டன்ட்டா வந்துச்சு. சோ டைரக்ட்டா உங்களோட லிமிட் வந்து என்னவா வரும் -1ங்கிறதா வரும் லெஃப்ட் ஹேண்ட் லிமிட். அப்ப ரைட் ஹேண்ட் லிமிட் எடுக்கும்போது RHL is equals to limit extend to 0 plus 0 plus அப்படின்னு எடுக்கும்போது f of x ஓட வேல்யூ -1. அப்போ வந்து டைரக்ட்டா அதாவது 0 பிளஸ் என்னது greater than 0. அப்போ greater than 0 இருக்கும்போது -1. அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் ஓட வேல்யூ வந்து பாத்தீங்கன்னா -1. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டும் ரைட் ஹேண்ட் லிமிட்டும் ஈக்குவல் ஆயிடுச்சு. அப்போ நம்ம என்னன்னு கன்க்ளூட் பண்ணலாம் therefore the given function is continuous at x equal to 0. but the question is find all points of discontinuity அப்படினு கேட்டாங்க. x equal to 0ல கண்டினியூஸா இருக்கு. வேற ஏதாவது பாயிண்ட்ல டிஸ்கண்டினியூஸா இருக்கால அத நம்ம செக் பண்றதுக்காக தான் இப்போ நம்ம f of ஏங்கிறது எடுக்கணும். ஏங்கிறது என்ன 0. அப்ப f of 0 எடுக்கும்போது நம்ம x is equal to 0 அப்படின்னு எடுத்தோம்னா இங்க என்ன கண்டிஷன் இருக்கு whether if x is greater than or equal to 0 னா f of x ஓட வேல்யூ again -1 தான். அப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் f of 0 மூணுமே வந்து ஈக்குவலா இருக்கிறதுனால the function is continuous at all points. எந்த வேல்யூ எடுத்தாலும் இந்த function continuous தான். there is no points of discontinuity அப்படின்னு சொல்லி இந்த சம்ம கன்க்ளூட் பண்ணலாம். சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. உங்களோட 12 ஸ்டூடண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you. Stay tuned.